அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி. அதே போல் மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. காலையில் போட்ட வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. பரமேஸ்வரி கருப்பையா மகேந்திரன், இலங்கை மன்னார் அடம்பன் பகுதியைச் சேர்ந்தவங்க. இந்த சகோதரி அர்தியா பகுதிகளில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நடந்த துயர சம்பவம். அதே போல் குவைத்துடைய ஒரு சில பகுதிகளில் மின்வெட்டு இன்னையிலிருந்து அமலாகி இருக்குது. இன்னும் சில நாட்களுக்கு இது தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குருசு அடிக்கிறதுக்கு இனி கஃபில் பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு ஆஃபீஸாக அலைய தேவையில்லை, வீட்டிலிருந்தே ஆன்லைன்லேயே செய்யலாம். எனக்கு தோணின ஒரு விடயம், அந்த வேதனை உங்களுக்கும் தோணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் வாகனங்கள் சில இடங்களில் சட்டவிரோதமாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, பாடசாலை நெருங்குது, இதெல்லாம் தூக்குங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கின்கள், ப்ரைவேட் பார்க்கின்களுக்கு இனி வரும் நாட்களில் ஆப்பு தயாராகுது. பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல் பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே மின்வெட்டு அமலுக்கு வந்திருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றதை அதுக்கு அடுத்ததாக பார்க்கலாம். முதலாவது அப்துல்லா முபாரக், ஜாப்ரியா, சபாஹல் அஹமட், அந்தலூஸ், சொலைபிகாத், ஷுவைக் ரெசிடென்டல் ஏரியா, ஷாமியா, இது போன்ற ஒரு சில பகுதிகளில் அதிகம் ஓவர்லோட் அதிகரிச்சிருக்கிறதால தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஷுவைக்கில் இந்த பிளம்பருக்கான கடைகள் இருக்குது தானே, டெப் பைப்லைன் சாமான்களுக்குரிய கடை, அந்த லைன் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லாமல் அனைவருமே இருள் சூழ்ந்த நிலையிலே உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொரு கடைகளுக்குள்ளேயுமே மின்சாரம் இல்லை, ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்த நிலையில் தான் இருந்துச்சு அந்த பகுதி. இந்த கடைகள்லாம் ஜொலிக்கும், அப்படியோ லைட் அவ்வளோ லைட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கடைசியில் ஒரு லைட்டு கூட இல்லை. அடுத்ததாக இது நீங்கள் பார்க்குறது 2:20 54 டிகிரி செல்சியஸ் எங்கள் அல்ராயில் முதலாவது சிக்னலில் இப்படி இருக்குது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஈக்கியா சிக்னலுக்கு போனதும் இன்னொரு டிகிரி அதிகரிச்சிருச்சு. வெப்பநிலை குவைத்தில் இன்னும் அதிகரிக்குது. صور حرارة قاعد أصور حرارة قبل شوي. 55 டிகிரி செல்சியஸ் வெப்பசுமா பட்டையை கிளப்புது ஷுவைக் பகுதிகளில். அதே வெப்பம்தான் இப்போது மின்சாரத்துக்கும் தடையாக மாறி இருக்குது. தயவு செய்து மின்சாரத்தை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் இன்னும் வெப்பம் அதிகரிச்சிச்சுன்னா நிச்சயமாக மின்சாரம் தொடர்ந்தும் தடைப்படலாம். நான் குறிப்பிட்ட ஏரியாவில் பரமேஸ்வரி சகோதரிக்கு நடந்தது என்ன? முதலாவது பரமேஸ்வரி சகோதரி இலங்கையை சேர்ந்தவங்க. இலங்கை மன்னார் அடம்பன் பகுதியில் வண்ணாகுளம், அதில் பேர் எனக்கு சரியாக அவங்க உச்சரிப்பாக சொல்லலை, வண்ணான்குளம் அப்படி ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இந்த பகுதியை சேர்ந்த சகோதரி கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக குவைத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃப்ரிட்ஜு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. ஃப்ரிட்ஜும் சில வயர்களும் சேர்ந்து தீப்பிடித்து எரிந்ததோட இவங்க அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சூழலில் உடனே அந்த வயர்களுடைய புகை, கரும்புகை இருக்குது தானே, இது இந்த ஃப்ரிட்ஜு நான் முன்னாடி ஒரு தடவை எனக்கு ஒரு சகோதரி அனுப்பின வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இது விஷுவல் காட்சி தான். ஃப்ரிட்ஜு தீப்பிடிச்சதோட அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே சூழலில் கரும்புகை, அந்த வயரு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று ஓயில் எல்லாமே பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கரும்புகை இவங்களுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கியிருக்குது. சுவாச பையை மொத்தமாகவே தாக்கினதால் உடனே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக வைத்தியசாலைக்கு ஃபர்வானியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும்
கடைசியில் தற்போது சகோதரியுடைய உடல்களில் உள்ள செல்கள் வந்து வேலை செய்து, ஆனால் மூளையில் உயிர் இல்லை, மூளைச்சாவு அடைந்த நிலையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ இயந்திரத்தால் தான் இவங்களுடைய சுவாசம், இவங்களுடைய இதயம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நாள் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க வைத்தியசாலையில். அதுக்கடையில் குணமாகலைன்னா முடியாது அப்படின்னு வைத்தியசாலையில் கைவிரிச்சிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த மாதிரி தீ விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு எதிர்வரும் காலங்களில் இன்னொரு முக்கியமான விடயம் நம்ம எல்லாருமே செய்ய போகிறோம். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் என்னது அப்படின்றத இதை பாருங்கள். என்னென்று தெரியுதா? இதுதான் ஃபஹம். இப்போ நீங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த கறிக்கட்டைகள், இந்த கறிகளை வந்து அடுப்பு கறிகளை வந்து சூடு பண்ணுவீங்க. அது வந்து ஃபஹம் மாதிரி இப்போ கவா சாய் ஊற்றுறவங்க அந்த துவானியாக்களில் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த குளிர்காலம் வந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இது உபயோகிக்கப்படும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்கு ஒரு சில கட்டைகள் வந்து ஏதாவது ஒரு தன்மை இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வெடிக்கும். அப்படி வெடிக்கு செதறும் போது அதில் உள்ள நெருப்பு துளிகள் அங்கங்கே பறக்கும். ஒன்று அதில் கூட தீ விபத்து ஏற்படலாம். எத்தனையோ கூடாரங்கள் போன வருடம் கூட இருந்துச்சு. அடுத்தது என்னென்னா, இதிலிருந்து வரக்கூடிய புகை, இதில் வரக்கூடிய ஒரு வகையான டாக்சைடு, அந்த டாக்ஸின், அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். அதே மாதிரி இந்த சகோதரிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியே நரம்பு மண்டலத்தை பாதித்து உயிரை கூட பறிச்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருடம் கிட்டத்தட்ட 2-3 பணிப்பெண்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதே மாதிரி கூடாரம் கருகி ஒரு சின்ன குழந்தை உயிரிழந்திருந்துச்சு, பணிப்பெண் உயிரிழந்தாங்க, 2 குவைத்து இளைஞர்கள் கூட உயிரிழந்திருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் போன வருடம் மட்டும் பதிவாகி இருந்துச்சு. சாதாரண தீ விபத்து, ஆனால் சரியான ஒரு முன் அவதானம் இல்லாததால் தான் இவ்வளவுக்கும் காரணம். அதே மாதிரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள்கிட்ட கேட்குறது முக்கியமானது ஒன்று தான். என்ன நடந்தாலும், தீ விபத்து நடந்தாலும், எந்த ஒரு பொக்கிஷம் தான் உள்ளே இருந்தாலும் உயிரை விட பொக்கிஷம் எதுவும் இல்லை. தயவு செய்து வெளியே போயிருங்க. எது இருந்தாலும் சரி, பணம், காசு, பொண்ணு, நகை, எது வேணா இருக்கட்டுமே. முடிஞ்சால் அவங்க போகிற வழியில் யாராவது ஒருத்தர், சின்ன பிள்ளை இருக்கா தூக்கிட்டு ஓடுறீங்களா ஓடுங்க, யாராவது ஒருத்தர் இழுத்து பிடிச்சிட்டு ஓடையிலுமா ஓடுங்க, வீல் சேரில் இருக்கிறாங்களா தள்ளிக்கிட்டு போயிலுமா போங்க, அவ்வளவுதான். அதுக்காக நீங்கள் உசுரை கொடுக்க ரிஸ்க் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அது கடலில் தாண்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரிதான், தீயில கருகிறவங்களாக இருந்தாலும் சரிதான். உங்களால் முடிஞ்சாதான் காப்பாற்றலாம். கடைசியில் உங்களையும் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அதனால் தயவு செய்து தீ விபத்து ஏற்பட்டால் தயவு செய்து வெளியே போயிருங்க, ரொம்ப தூரமாக போயிருங்க. அந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா கட்டிடத்தை விட்டே வெளியே போயிருங்க. ஒரு அறையில் தீ விபத்து ஏற்படுதுன்னா அந்த அறையை விட்டே போயிருங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பரமேஸ்வரி சகோதரிக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய கையில் இருக்குது. அவங்களுடைய ஆயுள் நீடிக்கணுமா முடியணுமா அப்படின்றது இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். இது தவிர யாருமே பண்ணாதீங்க. இதுக்கு பிறகு ஆர்டிக்கல் 20, ஆர்டிக்கல் 22 காதிம் விசா மற்றும் ஃபேமிலி விசா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருஸ் அடிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. ரெசிடென்சி ரினுவல் பண்ணுறது, இல்லைன்னா டெம்ப்ரரி ரெசிடென்சி குருஸ். இப்போது கஃபீல்கள்கிட்ட இந்த குருஸ் அடிக்கிறதுக்கு கேட்டாலே அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாபா அக்காம அடிக்கணும், குருஸ் அடிங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு குருஸ் அடிங்க அப்படின்னு சொன்னால் வச்சு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே போகணும், ஆஃபீஸில் போய் உட்காரணும், அதுக்கப்புறமா சீல் அடிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும் இல்லையா? அதால் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சிம்பிளாக செஹல் அப்ளிகேஷன் மூலமே சீல் மட்டும் இல்லை, ஸ்டாம்பை கூட செஹல்லையே ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய ரெசிடென்சி அஃபேர்ஸ், குடியிருப்பு விவகார அமைச்சகம். இதற்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குருஸ் அடிக்கிறது ஆன்லைன்லேயே, இந்த வேலையை வந்து ஆன்லைன்லேயே பார்த்துக்கொள்ளலாம். நிறைய கஃபீல்கள் இந்த டைரெக்டாக போய் செய்கிறதால தான் நிறைய பேர் இந்த காதிமில் வெளியில் அக்காம அடிச்சிருக்கிறவங்களுக்கு கூட இந்த குருஸ் அடிக்கிறதுன்னு சொன்னாலே இல்லை முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த பாஸ்போர்ட் முடிஞ்ச பிறகு இந்த குருஸ் அடிக்கிறதுக்கு எத்தனையோ தடமாற்றங்கள், எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கடைசியில் சில கஃபீல்கள் குருஸ் அடிக்காமல் கேன்சல் பண்ணி நாட்டுக்கு போக வேண்டிய சூழல். எல்லாமே இந்த நேரில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால தான். இனிமேல் அந்த சிக்கலுக்கு இடமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் தாராளமாக குருஸ் அடிக்கிறதுக்கு செஹல் அப்ளிகேஷன் மூலமே, கஃபீல் வந்து ஸ்பான்சரே டைரெக்டாக செஹல் அப்ளிகேஷன் மூலமே அடித்து கொள்ளலாம். அது சம்மந்தமான வீடியோக்களும் விரைவில் கொடுப்பாங்க, உள்துறை அமைச்சகம் கொடுத்தாங்கன்னு அதையும் அப்டேட் பண்ணுறேன். உடனடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும், குறிப்பாக தைமா சுலைபியா எல்லா வீடுகளுக்கும் டைரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹமாத் அல் ஹபாசி, கவர்னர் ஆஃப் த ஜஹரா,
ஆளுநர் ஜஹரா ஆளுநர் இந்த கார் ரெண்டல் சேல் விற்கிறாங்க, அடுத்தது இந்த கார்களை வந்து பெரிய ஒரு மைதானத்தில் போட்டு சேல் பண்ணுவாங்க இல்லையா, இது சம்பந்தமான விசாரணையை மேற்கொள்ளுமாறு குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அதே போல் மறுபடியும் வருவோம், குவைத்துடைய தைமா சொலைபியா பகுதிகளில் உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி விசாரணைகள் மற்றும் தேடுதல் நடக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆகின போலீஸ் ஆஃபீஸர்கள், மிலிட்ரி ஆஃபீஸர்கள், இந்த மாதிரி அதிகாரிகளுடைய வீடு, அவங்களுக்கு வந்து பெதூன்களுக்கு வந்து இந்த தகர கொட்டாய்களான வீடுகள் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடுகளில் இவங்க வந்து இருக்கிறாங்களா, இல்லை இவங்க வேற எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போனாலோ அல்லது வேற எங்கேயாவது இருந்தாலோ அவங்களுக்கு பதிலாக அந்த வீட்டில் வேறு யாரையாவது வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறாங்களா, குறிப்பாக பேச்சுலர்ஸ் தனிக்கட்டைகள் வாடகைக்கு வச்சுருக்காங்களா அப்படின்றத வந்து தேடுறாங்க. இந்த தேடுதலில் ஒருவேளை நீங்கள் அந்த அதே சுலைபியா அதே தைமா உங்கள் வீடு இன்னொரு 2 வீடு தள்ளி தான் இருக்குது, 2-3 வீடு தள்ளி தான் இருக்குது, இல்லை அந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள வந்து தம்பி உன் பெட்டி படிக்கலாம் கட்டி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு உங்களை வெளியே ஆக்கி விட்டுட்டு வீட்டை சீல் வச்சுட்டு போவாங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் அக்காமல் இல்லாமல் இருக்கிறீங்க அல்லது வேறு ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறீங்க, கம்பெனி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், வீடுகளில் இந்த தனிமையில் வேலை பார்க்குறவங்க, இந்த வெளியில் ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறவங்க, வேறு யார் இருக்கிறாங்க, இந்த காதிமில் வெளியில் அக்காம அடித்து வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து இப்படி தங்கினாங்கன்னா நிச்சயமாக அதை செக் பண்ணும்போது அந்த ஏரியாவுக்கு உட்பட்டாக்கள் இல்லைன்னா கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தெரியுமே, போதைப்பொருள் வியாபாரம், கள்ளச்சாராயம் காய்ச்சறது, மதுபானம், விபச்சாரம், அதே போல் வேறு என்ன சூது விளையாடுறது, இந்த மாதிரி விடயங்கள் இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து உள்ளே எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு அறையாக ஒவ்வொரு ரூமாக வந்து செக் பண்ணுவாங்க. அந்த தகர கொட்டாய்கள் இருக்கக்கூடிய வீடுகள் தான் இது. வந்து சுலைபியா தைமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பகுதிகளில் இருக்கிறவரும் பதட்டப்படாமல் சுலைபியா தைமா அந்த தகரங்களாலான வீடுகள் அந்த ஏரியாவுக்கு தான் சோதனை வரும். அந்த வீடுகளில் யார் இருக்கிறாங்கன்றதை செக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் யார் பிடிப்பட்டாலும், குறிப்பாக நான் சொன்ன அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க யார் பிடிப்பட்டாலும் நிச்சயமாக ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. மேலதிக குற்றங்களாக இருந்தால் ஜெயிலில் போடுவாங்க. தயவு செய்து கவனம். எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகள் ஆரம்பமாக இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வருது. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வாகனங்கள் நிறுத்தியிருக்கிறது, அதுவும் அந்த ஸ்டன் போய்கள் கொஞ்சம் அந்த ரோட்டில் அட்டகாசம் காட்டி தெரியக்கூடிய பசங்களுடைய வண்டிகள் வந்து பலதியா ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிட்டு போனதையும் கிழிச்சு விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் போட்டுக்கிறாங்க. இவங்களை கட்டுப்படுத்தலைன்னா எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய ஆபத்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. ابو عبد الرزاق هالسيارة صار لها أكثر من 4 شهور واقفة بغرف عبد الله مبارك، قطعة 1 شارع 134. زين يعني 4 شهور نشتكي، يجون يحطون عليها ستيكر. زين صاحب السيارة يشيل الستيكر، شوفه يشيله ومضايقه الشارع وحوادث، شوف يشيل الستيكر ويرد يوقف نفس مكانها يخليها. والمشكلة ان يعني على مفرق الشارع والناس ما هي قادرة تمر، وكل ساعة يصير حادث بنفس المكان. هذه لفة يطلع من لفة كاي السيارة يضايق اللي طالع من لفة واللي جاي سيده واللي جاي بالعكس. எந்த கம்பெனியுமே வேணாம், எந்த கம்பெனியும் வேணாம், நாங்களே எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியே கடைசி வரைக்கும் இந்த நாட்டில் நீங்கள் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை, வெளியாட்கள் வெளிநாட்டவர்களை கொண்டு வந்து பண்ண விட போகிறதும் இல்லை. பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்கை மட்டும் கட்டி வச்சுருக்குறாங்க, ஆனால் பார்க்கின்னு பார்த்தா 10 தட்டு உள்ள பில்டிங்கில் கூட 10 கார் நிறுத்துறதுக்கு பார்க்கின் இல்லை. ஆனால் பார்க்கினை பிரைவேட்டாக வச்சு அதுக்கு ஒரு கணக்கு பிடிக்கிறாங்க. هاي حتى حق شركة الألمنيوم اللي ركبت الجام ما تكفي المصافط. يعني شوف كم دور، شوف المواقف. اوكي انا بتوب وياكم، طافت وعدت، وطبعا هذا بعد نفس الطريقة، والابراج اللي هناك كلهم نفس الشيء. هذه الارض اللي موجودة هني احنا محتاجين فقط شخص واحد، نفر واحد يطلع عنده مخ يفكر فيه، وعنده قرار، وعنده قلم يشخط بقلمه طال عمرك، ويأجر هذه الأرض يشوفها مالت منو، يدق على البلدية، الو السلام عليكم بلدية، هذه الأرض تبع مين، شوفوا لي مالت منو، يا تثمنها له يا أنك تأجرها منه وتقلبها مواقف وتنقذ هالبشرية هذه كلها.
وتنقذ حتى الخطأ اللي أنت أخطأته في سابق ورخصت حق برج بهذه الأدوار بدون مواقف. العملية بسيطة جدا، واحد شخص واحد. شوف صبعي، شخص واحد يرفع التلفون على البلدية، يشوف هذه الأرض تبع منه، يسويها مواقف متعددة الأدوار وينقذ هالبشرية اللي تشوفون هذه كلها، اللي واقف غلط واللي عنده شغل ملاقي له مكان، وهذا اللي قاعد يعطيك رصيف، والحجية الفقيرة اللي قاعد تمشي. بس واحد مطلوب، شخص واحد يرفع التلفون ويقرر ويفكر وينفذ. شكرا. எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நாட்டில் ஏனோ தானே கிடைக்கிற காய்கறிகள். இன்றைக்கி இங்கே எல்லாமே 1 தினார் 2 தினார் 3 தினார் 5 தினார்னு எக்ஸ்பென்சிவான விலையில் இருக்குது. காரணம் என்ன? هذا بحر وين هذا؟ جبل اليمن؟ ها؟ حلو؟ هو صباح الطيب. تم الفلفل وين؟
கறிவேப்பிலை, கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கறிவேப்பிலை, அது நம்ம நாட்டில் இல்லையா? பச்சை மிளகாய், அதே போல் இந்த கறிவேப்பிலை, அதே மாதிரி இப்போ முன்னாடி எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து சீதாப்பழம்னு சொல்லுவாங்க, அண்ணாமுன்னா பழம்னு சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன பழம் சொல்லுவீங்களோ அதை மறக்காமல் சொல்லிடுங்க உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு. அந்த சீதாப்பழம் முள்ளாக இருக்குமே, முள்ளு மாதிரி இருக்குமே, அதெல்லாம் நம்ம எங்கள் வீட்டிலே, நான் நினைக்கிற வகையில் எங்கள் வீட்டிலே ஒரு 5-6 மரம் இருந்துச்சு. காய்ச்சி குலுங்கும். அது வந்து பெருசாக யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. எவ்வளவு தெரியுமா? இங்கே சாதாரணமாக 1 கிலோ 6 தினார். மாஷா அல்லாஹ் தபாரகர் ரஹ்மான். 6 தினார், கிட்டத்தட்ட 6000 ரூபா 1 கிலோ. 6 தினார். எங்கள் ஊரில் ரம்புட்டான், அடடா, நம்ம மல்வானியில் காய்ச்சி சிலுத்து போய் இருக்கும். 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுத்தா ஒரு 10-20 காய் கொடுப்பாங்க. இங்கே வெறும் 3 இல்லது 4 காய் வந்து 4 தினார், 3 தினார். முருங்கைக்காய் 1500 ரூபா இலங்கை காசுக்கு 1 கிலோ, 1.5 தினார் அப்படி விற்கிறாங்க. பச்சை மாங்காய் இருக்குது தானே, மாங்காய். அதே மாதிரி இன்னொரு மாங்காய் பார்த்துருப்பீங்க முன்னாடி, நான் சின்னதாக ஒரு குட்டி மாங்காய் கையில் வச்சு காட்டியிருப்பேன். ஒரு பாக்ஸ் எவ்வளோ தெரியுமா? 4 தினார். அது வந்து நம்ம ஏரியாவில் காட்டு மாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவிலலாம் நாங்கள் சொல்லுவோம் அதை காட்டு மாமரம்னு. அதில் வந்து சின்ன சின்ன குட்டியாக தான் காய்க்கும், ஆனால் பழுத்தா செம்ம இனிப்பாக இருக்கும். அது வந்து இங்கே 4 தினார் ஒரு பெட்டி, குறைஞ்சது ஒரு 12 காய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டசன் காய் இருக்குது. அந்த மாம்பழத்தோடைய விலை எவ்வளோ தெரியுமா? 4 தினார். பச்சை மாங்காய், இந்த பச்சை மாங்காய் ஒரு 4 கிலோ மாங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோன்னா 3 தினார் ஒரு பேக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயிகளை ஊக்குவிச்சு அவங்களுக்குரிய ஏற்றுமதி வாய்ப்பை வழங்கினா, அவங்கெல்லாம் நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணினா, ஒவ்வொரு விவசாயியோட வீட்லேயும் ஒவ்வொரு வால்ஸ்வாகன் இல்லைன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கும் உண்மைக்குமே. ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்மளுடைய நாட்டில் உற்பத்தி, சாதாரணமாக நம்ம வீட்டு முன்னாடி வீட்டு வாசலில் இப்போ மாமரத்தில் இருந்து அந்த கெக்கரிக்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பாசை சொல்கிறது தெரியலை, மற்ற பாசை வந்து பூசணிக்காய் மாதிரி அந்த மஞ்சள் கலரில் இருக்குமே வரியாக அது. அதே மாதிரி இந்த மாங்காய், இந்த அண்ணமுன்னா பழம்னு சொல்லுவாங்க, சீதாப்பழம், இந்த இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசலில் சும்மா சாதாரணமாக முளைச்சிட்டு போகிறது. இன்றைக்கி இங்கே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பழம், மிக விலையுயர்ந்த பழங்களுடைய பட்டியலில் இருக்குது, ரம்புட்டான் உட்பட, மேங்கூஸ் உட்பட. ஆனால் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு அரசாங்கம் இது வரைக்கும் முயற்சி பண்ணலை. இனி வாரவங்களாவது முயற்சி பண்ணுவாங்களா? அதற்கு ஒரு நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுங்க, பார்க்கலாம், நாட்டை முன்னேற்றலாம், நாமளும் முன்னேறலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க.